வணக்கம். நாம இப்போ பார்க்க போகிற முத்திரை பெயர் மகா பவித்திர முத்திரை. இதற்கு மற்ற 2 பேர் இருக்குது. கனிஷ்ட முத்ரான் இருக்குது, மகாத்ரிக முத்ரான் இருக்குது. இது 2 ஸ்டேஜ் இருக்குது. இதில் முதல் ஸ்டேஜில் கட்டை விரலும் லிட்டில் ஃபிங்கர் சுண்டு விரலும் ஒன்றா சேருது. இந்த மோதிர விரல் இது 2ஐயும் நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம். மோதிர விரல் 2ம் ஒன்றா சேர்ந்துக்குது. மற்ற 2 விரல் நடு விரலும் ஆட்காட்டு விரலும் தனியாக இருக்குது. 2வது ஸ்டேஜில் இந்த சுண்டு விரல் 2ம் ஒன்றா சேர்ந்துடுது. மோதிர விரல் கட்டை விரல் கூட இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் இடம் இருக்கும் இதுக்கு நடுவில், பழைய மாதிரி இல்லை. இதுதான் மகா பவித்திர முத்திரை. இன்னொரு தடவை சொல்கிறேன். சுண்டு விரலும் கட்டை விரலும் சேர்ந்துருக்கு. 4 விரலும் ஒன்றா சேர்ந்துருக்கு. மோதிர விரல் ஒன்று தொட்டுட்டு மேலே இருக்குது. நடு விரலும் ஆட்காட்டு விரலும் தனியாக இருக்குது. 2வது ஸ்டேஜில் மோதிர விரல் இங்கே கட்டை விரல் கிட்ட வந்துடுது. சுண்டு விரல் 2ம் இணைஞ்சிருக்கு. இந்த 2 விரலும் அப்படியே இருக்குது. இது பேர் தான் மகா பவித்திர முத்திரை அல்லது மகாத்ரிக முத்திரை அல்லது கனிஷ்ட முத்திரை. இது என்ன பண்ணுதுன்னா, அடிவயிறில் இருக்க எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்து நன்கு செயல்பட வைக்குது. பெண்களுக்கான உறுப்பில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் இது தீர்வு கொடுக்குது. இதை செய்து பலனடையலாம். ஒரு நிமிஷம் ஒரு ஸ்டேஜ்லேயும் இந்த முத்திரை வைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் இந்த முதல் ஸ்டேஜ் வைங்க, அடுத்த 5 நிமிஷம் 2வது ஸ்டேஜ் வைங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஆகுதா? இதே மாதிரி காலை மதியம் மாலை செஞ்சால் நல்லது. பிரச்சனை இருந்தால் செஞ்சால் பலன் கிடைக்கும்.